அம்மா, எதுக்கு நீ இப்ப இப்படி கத்துற? நான் தான். நீயா சொல்லிட்டு உள்ள வர மாட்டியா? நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? இந்த ரூம்ல மாமாவையும் என்னையும் தவிர வேற யாரு வர போறா? அதுவும் இல்லாம இதுக்கெல்லாம் நீ பயப்படுற ஆளா என்ன? ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி தெரியுது. என்ன விஷயம்? பொடியும் வைக்கல, புண்ணாக்கும் வைக்கல. இன்னைக்கு நீ பண்ண காரியம் சாதாரணமான காரியம் இல்ல. நான் என்ன பண்ணேன்? நேத்து தான் புனிதாக்கா மாமா பேசினதா சொல்லி ஒரு ஆளை செட் பண்ணி பேச வச்ச. அது சரி. அந்த மகாலிங்கம் நான் செட் பண்ண ஆள் இல்லையா அழனி? இவ்வளவு நாளா நம்ம புனிதாவுக்கு ஒரு எதிரி இருக்கும்னு நினைச்சோம்ல, அது அந்த மகாலிங்கம் தான். என்ன? அப்போ நீ பண்ணலையா? நிஜமாவே அந்த மகாலிங்கம் தான் பண்ணாரா? அவரு பேசுறதெல்லாம் கேட்டா நம்ம குடும்பத்தை தீர்த்து கட்டுற ரேஞ்சுக்கு பேசுறாரு. அவரால பேச மட்டும்தான் முடியும் யாழ்னி. இன்னும் சொல்ல போனா அவரை நம்ம நினைக்கிறது தான் பேசுறாரு. இன்னைக்கு நடந்தது நீ பார்த்தல்ல? அத சொல்லதான் நானே வந்தேன். இப்போதும் பொண்ணு இல்லாம சாப்பிட மாட்டேன்னு சொல்ற அத்தை, இன்னைக்கு புனிதாக்கா வந்து பேசணும்னு நின்னப்போ பார்த்தும் கூட எதுவுமே சொல்லாம எழுந்து போறத பார்க்கும்போது நடக்கிறத என்னால நம்பவே முடியல. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இத மட்டும் என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சொன்னேன்னு வெயி, வானத்துக்கும் பூமிக்கும் சந்தோஷத்துல குதிப்பாங்க. இப்போதைக்கு நீ எதுவும் சொல்லாத. நான் நினைச்ச மாதிரி புனிதாவோட தாய் மாமன் தான் நம்பி மாமா காணாம போனதுக்கு காரணம்னு தெரிஞ்சு போச்சு. இந்த ஒரு காரணத்தை வச்சு புனிதாவனை பந்தாடுறேன் பாரு. அத்தை எப்போ புனிதாக்காவை கண்டுக்காம எந்திரிச்சு போனாங்களோ அப்பவே நீ நினைச்சதுதான் நடக்கும்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அமுதா. அப்படியெல்லாம் தப்பு கணக்க போட முடியாது யாழ்னி. அத்தைக்கு புனிதா மேல இருக்கிறது கோவமா இல்ல அவங்க கிட்ட புனிதா அவங்க மாமாவை பத்தி சொல்லலங்கிற வருத்தமான நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அத்தைக்கு புனிதாக்கா மேல வருத்தம் ஏற்பட வாய்ப்பே இல்ல. அவங்க கோவமா தான் எந்திரிச்சு போனாங்க. இப்ப அத்தைக்கு புனிதா மேல என்ன அபிப்பிராயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அத வச்சுதான் நாம புனிதாவை அத்தை கிட்ட இருந்து பிரிக்கணும். அக்காவுக்கு இந்த வீட்டுல இருக்கிற ஒரே சப்போர்ட் அத்தை மட்டும்தான். அவங்களே அக்கா மேல கோவமா இருந்தா அவங்க இந்த வீட்டுல இருக்க வாய்ப்பே இல்ல. நீ சொல்றதா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அத்தைக்கு புனிதா மேல கோவம். அந்த கோவத்தை நம்ம அழியாம பாத்துக்கணும். அதுக்காக என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. திட்டமா? என்ன திட்டம்? காலையில என் வேலையை ஸ்டார்ட் பண்றேன். அப்போ என்ன திட்டம்னு நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ. இவ்ளோ நாள் வெளியே தெரியாம இருந்த மகாலிங்கம் இப்ப புனிதாக்கு போன் பண்ணி பேசவும் ஆரம்பிச்சிட்டாரு. என்ன இருந்தாலும் அவர் புனிதாவோட தாய் மாமா. அவர் ஏன் இதெல்லாம் பண்றாருன்னு நமக்கும் தெரியல. அமுதா, நாம தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த தெய்வானி எங்க போனா? குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. பாப்போமா? இல்ல வேண்டாம். அமுதா வேற சீக்கிரம் வான்னு கூப்பிட்டுருக்கா. எதுக்கு கூப்பிட்டுருக்கான்னு முதல்ல போய் கேட்போம். அது சரி, என்ன வேகமா வான்னு சொல்லிட்டு நீ உட்கார்ந்துட்டு தூங்குறியா? கண்ணை மூடிக்கிட்டு இருந்தா தூங்குறதா நினைக்கிறியா? சரி சரி, எதுக்காக என்ன வர சொன்ன அத சொல்லு. இன்னைக்கு உனக்கு வேற ஒரு வேலை இருக்கு. வேற வேலையா? என்ன வேலை? ஸ்ரேயா அழுகுற சவுண்ட் கேக்குதா? ஆமா, நான் வரும்போது பார்த்துட்டு தான் வந்தேன். இந்த தெய்வானை என்ன பண்றா? குழந்தை அழுகிறது கூட தெரியாம எங்கதான் போனா அவ? அக்கா குளிக்க போயிருக்காங்க. இதுதான் சரியான நேரம். சரியான நேரமா? எதுக்கு? முதல்ல ஸ்ரேயா பாப்பாவை தூக்கிட்டு வா. தெய்வான பொண்ண நான் தூக்கவா? இங்க பாரு, இந்த வம்பு எனக்கு வேண்டாம்.
குழந்தை காணாம போய் திரும்ப கிடைச்சதுல இருந்து அவ குழந்தைய நம்ம கண்ணிலே காட்ட மாட்றா. மீறி ஆசையா இருக்கு, கொஞ்ச நேரம் பாப்பாவை கொடு தெய்வானன்னு கேட்டா காதை புடிச்சு கடிச்சிருவா போல இருக்கு.